இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் பாசிப்பருப்பு, அரை கப் வெல்லம், ஏலக்காய் தேவையான அளவு, உப்பு 1 சிட்டிகை. வறுத்த பாசிப்பருப்பை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு எடுத்துருக்கோம். இப்போ அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஃபுல்லாக அரைச்சிக்காமல் கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்வீட்டுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வேக வைக்க போகிற இட்லி தட்டில் எல்லாத்தையும் எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்க பாத்திரத்துலலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை இதில் இட்லி வேக வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி எல்லா தட்டுலையும் மாவு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்துக்குள்ளே 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நம்ம தட்டில் மாவு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போது குக்கரை மூடி சரியாக 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போது சரியாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். மாவை நல்லா இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிட்டோம். சூப்பராக வெந்திருக்கு. இப்போ வெந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போது இதை நம்ம துருவி எடுத்துக்க போகிறோம். வேக வச்ச மாவை நல்லா துருவி எடுத்துட்டோம். ரொம்ப சூப்பராகவே துருவலாக இருக்குது பாருங்களேன். நல்லா சீஸ் துருவல் மாதிரி வந்திருக்கு. சூப்பராக சின்ன சின்னதாக. இதே மாதிரி நீங்களும் துருவி எடுத்துக்கோங்க. மாவு அரைக்கும் போது தண்ணி சேர்த்துறாதீங்க. அப்போ வந்து இப்படி சீஸ் துருவல் மாதிரி வராது. தண்ணி சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி சூப்பராக வரும். இப்போது வாணலியில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகட்டும். இப்போ நம்ம நெய் உருகினதும் முந்திரி சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போது நெய் நல்லா உருகிருச்சு. முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முந்திரி நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போது அரை கப்பு வெல்லத்தையும் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ வெல்ல பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். சூடான பாகு வடிகட்டுறோம். அதனால் பிளாஸ்டிக் வடிகட்டிலாம் யூஸ் பண்ணாதீங்க, ஓட்டை விழுந்துடும். இப்போ வாணலியில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பாகு கொதி வந்துருச்சு. இப்போ இதில் 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சு துருவுன இந்த பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, இதை இப்போது இந்த வெள்ளை பாகில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மொத்தமாக சேர்த்துறாமல் இப்படி கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது. இப்படி பார்த்தீங்களா, இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா உதிரியாக வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம ஏலக்காய் பொடி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போது உக்காரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக நெய் சேர்த்து இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்ம உக்காரை ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.